பல நாள் கழித்து இந்த இடத்துல ஒரு வீடியோ, பல நாள் சொல்ல மாட்டேன், ஒரு மாதம் ஆச்சு. கரெக்டாக அந்த மரஸ்கா சேக் ஆனதை உடனே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இங்கேருந்து. அதுக்கப்புறமா கண்டென்ட்டு நாங்களும் வந்து இங்கே உட்காந்து பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நிறையா டாக்ஸ் போச்சு. பட் ஆனால் கரெக்டாக செட் ஆகலை நாங்கள் வந்துட்டு ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு. ஸோ ஃபைனலாக கடைசியாக எப்படின்னா, போன வாரம் ரொம்ப நாள் கழித்து யுனைடெட் ஆர்சனல் மேட்ச் வந்து ஆரம்பத்துலேருந்து உட்காந்து பார்த்தேன். ஏன்னா செல்சி மேட்ச் அப்போ தான் முடிஞ்சது, கிறிஸ்டல் பேலஸ் மேட்ச்சு. ஒரு ஹாஃப் அன் ஹவரில் யுனைடெட் ஆர்சனல் மேட்ச் ஆச்சு. ஸோ மைக்கேல் கேரிக் என்ன பண்ணுறாரு, அர்டெட்டா எப்படி என்னதுன்னு சொல்லிட்டு ஒரு க்யூரியாசிட்டியில் வந்துட்டு பார்த்தேன். சரி, அது பார்த்துட்டுருக்கப்போ ஆப்வியஸாக நம்மளுக்கு வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னே டேபிள் ஸ்டாண்டிங்ஸ் அதெல்லாம் போடுவாங்கல்ல. ஸோ டேபிள் ஸ்டாண்டிங் போடுறாங்க, ஆர்சனலோட சிச்சுவேஷன் போடுறாங்க, 53 பாயிண்ட்ஸ் அது இதுன்னு. அங்கே ஒரு ஸ்டாட் வந்துட்டு எனக்கு ஒரு பயங்கர க்யூரியாசிட்டி ஒன்று வந்துச்சு. கோல்ஸ் அகெயின்ஸ்ட் வந்துட்டு 14 இருந்தது. எனக்கு வந்து ஒரு செல்சி ஃபேனோ உள்ள உடனே வந்து வந்த தாட் வந்து, ஐயோ இன்னும் ஒரு கோல் அடிக்கணும், ஆனால் 15 கேம் இருக்குது, இவங்க என்ன க்ளீன் ஷீட் போயிடுவாங்களா, ரெக்கார்டு கண்டினியூஸாக 15 க்ளீன் ஷீட்டெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டில் தான் நான் வந்துட்டு மைண்டில் ஓடிட்டு இருந்தது. பட் அப்புறமா மேட்ச் ஆரம்பித்ததுக்கப்புறமா நான் விட்டேன். அதுக்கப்புறமா யுனைடோட 2வது கோல் போனோன்னே எனக்கு வந்துட்டு ஓகே, இந்த சீசனும் அந்த 15 கோல்ஸ் தாண்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரின்னு சொல்லிட்டு நானும் விட்டேன். சரி, அதுக்கப்புறமா பெருசாக கண்டுக்கல நான். சரி, நான் ஒருத்தன் தான் அப்படி யோசிச்சிருப்பேன் செல்சி ஃபேனா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு இன்ஸ்டாகிராமுக்கு வந்தேன், ஏதோ ரீல் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா எங்கள் பழைய கேப்டன் ஜான் டெரி வந்துட்டு கரெக்டாக ஒரு வீடியோ போடுறாரு. அவர் ரெக்கார்ட் ஸ்டேஸ் ஃபார் அனதர் சீசன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு 21 அண்ட் கவுண்டிங்கோ அப்படின்னு போட்டிருந்தார். அந்த பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் பயங்கர சந்தோஷமாயிருச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து எப்போவுமே ஆர்சனலோட இன்வின்சிபிள் சீசன் பற்றி நிறையா பேசுவோம். அது வந்து நோ கொஷின்ஸ் ஆஸ்ட், அது வந்துட்டு ஒரு பெரிய சீசன். பட் செல்சியோட 04-05 சீசன் வந்து எனக்கு எப்போவுமே வந்த ஒரு ஃபீலிங் என்னென்னா, நம்ம வி டோன்ட் டாக் இனஃப் அபவுட் இட் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் எப்போவுமே இருக்கும். உடனே கமெண்ட்டில் போடுங்க, செல்சி பற்றினா சின்ராஸ் அடக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு இருக்குது. பட் ஆனால் என் கிளப்பு நான் தான் பேசி ஆகணும். ஸோ 04-05 சீசனை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தாட் வந்துச்சு. அப்புறமா அந்த மேட்ச் முடிஞ்சு அதான் அந்த இன்ஸ்டாகிராம் ரீல்லாம் பார்த்துட்டு பண்ணலாம் அப்படின்னு விட்டுட்டு இருந்தேன். அடுத்த நாள் என்னான்னு பார்த்தா, நம்ம த ஸ்பெஷல் ஒன் ஜோசே மரினியோட பர்த்டே வேறு. ரைட்டு, இதெல்லாம் வந்துட்டு எல்லா சகுனமும் கரெக்டாக வந்துட்டு தம்பி இந்த வீடியோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். இந்த வீடியோ இப்போ ரெக்கார்ட் பண்ணுறப்போ அடுத்த 2 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்தில் வந்துட்டு UCL கேம்ஸ் இருக்குது இந்த வீக். பட் அதை பற்றி நான் எதுவும் பேச போகிறது கிடையாது. அவுட் ஆஃப் சிங்கில் தான் இந்த வீடியோவே வரும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் அப்படிங்கிற மாதிரி எதுக்கு இப்போது அப்படிங்கிற மாதிரி. பட் எனக்கு வந்து பிகாஸ் அந்த 14 தாண்டி 15 தாண்டி 16 கிட்ட, இன்ஃபேக்ட் 17 போயிடுச்சு இல்லை. ஸோ 17 போயிட்டதுனால அதை பற்றி பேசி ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாட்டு. சரி, அந்த சீசனில் என்ன அப்படி ஸ்பெஷல், ஏன் அதை பற்றி இப்போ பேசணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, அது இட்ஸ் அ ஃபர்காட்டன் சீசன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆஸ் எ செல்சி ஃபேன் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான சீசன். ஏன்னா அதுதான் ஃபஸ்ட் டைம் ஜோசே மரினியோ செல்சிக்கு வர சீசன், த ஸ்பெஷல் ஒன்னு கிளைம் பண்ணிட்டு வர சீசன். நான் வந்துட்டு அதுக்கு முன்ன சீசன் கூட நான் வந்துட்டு பெரிய செல்சி ஃபேன் கிடையாது. நான் வந்துட்டு கிளாடியோ ரெனேர் இருந்தார், ரோமன் வந்துட்டு அதுக்கு முன்ன சீசனே வாங்கிட்டார், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி செல்சி வாங்கியாச்சு. பட் நான் வந்துட்டு அப்போது ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டீம்ன்ற மாதிரி நான் அப்போ சப்போர்ட் பண்ணது கிடையாது. டேவிட் பெக்கம் பார்த்துட்டு இருந்தேன். டேவிட் பெக்கமே கிளப்பி விட்டாங்க அந்த சீசனோட 03-04 சீசனோட ரியல் மேட்ரிட் கிளப்பி விட்டாங்க. அண்ட் நான் வந்துட்டு இதுக்கப்புறம் என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்போ கரெக்டாக அந்த நியூஸ் ஃப்ளாஷ் ட்ராப் ஆகுது. ஐ எம் நாட் ஒன் அமங்ஸ் த பாட்டில், அந்த ஸ்பெஷல் ஒன். இது நிறையா வீடியோஸில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அது சொன்ன உடனே ஒரு க்யூரியாசிட்டி, ஒரு அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் அந்த பர்சன் வந்துச்சு. அது ரொம்ப ஸ்லோவாக செல்சி மேலேயே வந்துருச்சு. ஸோ அது நான் ஃபஸ்ட்டு நான் அந்த சீசனை பற்றி பேசணுன்னா, ஐ திங்க் அந்த சீசன் வந்து ஜென்ரலாக ஒரு கான்டெக்ட் செட் பண்ணோன்னா, நோபடி saw a team dominate Premier League like that. இன்ஃபேக்ட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அந்த சீசன் செல்சி ஜெயிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா எல்லாரும் சொன்னது வந்துட்டு, இப்போ நம்ம எப்படி வந்துட்டு சிட்டி அப்பப்போ ஆயில் மணின்னு ஓட்டிகிட்டு இருப்போமோ,
கிட்டத்தட்ட அப்பயும் அப்படி தான் ரோமன்ஸ் மணி ரஷ்யாவிலேருந்து வருது எங்களுக்கு கேஸ் மணி அப்படிங்கிற மாதிரி தான் கான்வர்சேஷன்ஸ் ஃபுல்லாக போயிட்டு இருந்தது. ஸோ பட் அது வந்து இப்போ கூட நான் சொல்கிறேன், இப்போ எல்லா டீம்ஸுமே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க எல்லாருமே. அந்த சீசன் வந்து மொரினியோ வந்ததுக்கப்புறமா செல்சி அப்போ இருந்த நிலைமைக்கு 90 மில்லியனோ 95 மில்லியனோ தான் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க மொத்தமாகவே. அந்த காலத்தில் அது பெரிய விஷயம். அதில் 20 மில்லியனுக்கு வந்துட்டு ஒரு சில பிளேயர்ஸு அப்படிங்கிற மாதிரி பேசுது. இன்னொரு டைலாக் வந்துட்டு நாங்களே நிறைய வாட்டி சொல்லியிருப்போம், மொரினியோ உள்ளே வந்தோடனே ரோமன் சைன் டோன்ட் ஸ்பீக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வாங்கினது வந்துட்டு டியர் த்ரோக்பா. அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வாங்கினாங்க. பீட்டர் ஷெக் அந்த சீசன் தான் வந்தான், அவன் ஆரியன் ராபன் அந்த சீசன் தான் வந்தான், மைக்கேல் பெலக் எல்லாம் அப்புறமா வந்தாங்க. மைக்கேல் பெலக், ஷெஃப்செங்கல் 2 சீசன்ஸ்க்கு அப்புறமா தான் வந்தாங்க. ஆனால் மொரினியோவே அந்த யுனைடெட் இதில் சொன்ன மாதிரி அதுக்கு அடித்தளம் வந்துட்டு முன்ன சீசனே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக செல்சி அதுக்கு முன்ன சீசனே வந்துட்டு கிரெஸ்போ, நான் சொல்கிறது 03-04 சீசனு சில பேர் பெரிய ஒரு லெஜெண்டே அனுப்பிச்சாங்க வெளில. ஜோலாவுக்கு வந்து யான் ஃப்ரான்சிஸ் ஜோலாவுக்கு வந்துட்டு கான்ட்ராக்ட் கிடையாமல் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து 03-04 ஸ்டார்டிங் ஆஃப் த சீசன் அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து கிரெஸ்போ சைன் பண்ணுறாங்க, ஜோ கோல்டர் சைன் பண்ணுறாங்க, அப்புறமா டேமியன் டஃப் அவங்க எல்லோரும் சைன் பண்ணுறாங்க. அங்கே வந்துட்டு ஒரு கீயான பீஸும் அப்போ தான் சைன் பண்ணுறாங்க. மெக்கலேலி ரியல் மேட்ரிட்லேருந்து அந்த சீசன் தான் 03-04 சீசனில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ண உடனே வந்து செல்சி வந்துட்டு ஒரு பெட்டர் டீம் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் நாங்கள் 03-04 செகண்ட் முடிச்சிருப்போம் கிளாடியோ ரெனேரி இதில். அப்புறமா மொரினியோ வராரு. மொரினியோ வந்துட்டு யூசிஎல் அடிச்சுட்டு வராரு. போர்ட்டோவில் புதுசாக வந்துட்டு ஒரு போர்ட்டோ வந்து யூசிஎல் அடிக்கக்கூடிய டீமா அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க் இருந்த டைமில் வந்து அடிச்சுட்டு இங்கே வராரு. இங்கே அடிச்சுட்டு வந்த உடனே நம்ம இப்போ கூட பார்க்குற மாதிரி அவரோட செல்ல பிள்ளைகளை 2 பேர் கூப்பிட்டு வர்றாரு போர்ட்டோலேருந்து. யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்சிவாக போலோ ஃபெரேரான்னு சொல்லிட்டு ரைட் பேக்கு, அப்புறம் வந்துட்டு ஒரு மெயினான சைனிங்கு ரிகார்டோ கார்வெல்லோ, போர்ச்சுகல் பிளேயரு, போர்ட்டோலேருந்து தான் எடுத்துகிட்டு வர்றாரு. அந்த அவர் வந்து ஜான் டெரி கூட சென்டர் பேக். நம்ம லெஃப்ட் பேக்கில் வந்து வில்லியம் கேலாஸ் இருந்தார். ஸோ இவங்க 4 பேரே வந்துட்டு ஒரு பயங்கர சாலிடான ஒரு டிஃபென்சிவ் ஸ்ட்ரக்சரு. அதுக்கப்புறமா ஒரு பிரில்லியன்ட் சைனிங். அது வந்து எனக்கு இப்போ வரைக்குமே வந்து நிறைய பேருக்கு எக்கர் கேசிலஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்புறமா வேண்டசர்ன்னுவாங்க. எனக்கு கோல் கீப்பரில் யாராக வேணும் அப்படின்னு சொன்னால் இப்போ வரைக்குமே பீட்டர் செக் தான் சொல்லுவேன். ஸோ பீட்டர் செக்கோட சைனிங்கும் வந்துட்டு அந்த சீசன் தான் போடுறாங்க. ரெனேலேருந்து நினைக்கிறேன் 13 மில்லியனுக்கோ எதுக்கோ வாங்குறாங்க பீட்டர் செக்கு. ஸோ அவங்கள எடுத்துகிட்டு வராரு, எல்லாம் ஓகே. பட் ஸ்ட்ராட்டஜிக்கலி அந்த டைமில் எல்லா டீம்ஸுமே ப்ரிடாமினண்ட்டாக விளையாடுற ஃபார்மேஷன் என்னென்னா 4-4-2 தான். 2 ஸ்ட்ரைக்கர்ஸ் அப் டாப்பு, 4 மிட்ஃபீல்டு, 4 டிஃபென்சிவ்னு. ஸோ கிட்டத்தட்ட எப்படி இருக்கும்னா இந்த சைடும் 4-4-2 ஆடுவாங்க, அந்த சைடு ஆப்போனண்ட்டு 4-4-2 ஆடுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு செஸ் போர்டுன்னு கூட சொல்ல மாட்டாங்க, கிட்டத்தட்ட ஒரு வாருக்கு போகிற மாதிரி தான். உனக்கு அகேன்ஸ்டாக நான் யார் வர்சஸ் யாருன்ற மாதிரி தான் வந்துட்டு கேமே போவோம். எங்கேயுமே வந்துட்டு அந்த ஓவர் பவர் பண்ணுற மாதிரி இல்லைனா வந்துட்டு மிஸ்மேட்ச் ஆகிற மாதிரி இருக்காது. கிட்டத்தட்ட 1-on-1 கேம் மாதிரியே போவோம். அந்த 1-on-1 நீ எப்படி உன்னோட ஆப்போனன்ட் பிளேயரை பீட் பண்ணி போய் ஸ்கோர் பண்ணுறன்ற மாதிரி தான் ப்ரிடாமினண்ட்டாக இருந்தது. அங்கே தான் ட்விஸ்ட்டு கொண்டாரான் தலைவன். 4-3-3 ஆகிறான். 4-3-3ல் அவன் என்ன மேனேஜ் பண்ணுறான்னா அட்டாக்கிங் அந்த 3 வந்துட்டு ஒரு டைமண்ட் ஃபார்மேஷன் மாதிரி பண்ணுறான். அதாவது நம்மளுக்கு வந்துட்டு டீப் சிட்டிங் மிட்ஃபீல்டர் வந்துட்டு ஒருத்தவன் ஹூ இஸ் ஃப்ரண்ட் எண்டிங் த டிஃபென்ஸ். பட் அட் த சேம் டைம் வந்துட்டு என்னோட மிட்ஃபீல்டர்ஸ் வந்துட்டு ஃபார்வர்ட் ப்ரெஸ் பண்ணுறதுக்கான ஆக்சுவலாக ப்ரெஸ்ஸுன்றது ஒரு விஷயமே அந்த டைமில் கிடையாது பெருசாக. ஸோ ஃபார்வர்ட் மூவ் பண்ணுறதுக்கான இன்டென்ஷனோட இருக்கணும் அப்படிங்கிறது. அங்கே தான் வந்துட்டு நம்மளுக்கு மெக்கலேலி பின்னாடி இருப்பார், ஃப்ராங்க் லாம்பார்டும், அப்புறமா குடியான்சன்னு, இல்லைனா வந்துட்டு சில வாட்டி டேமியன் டஃப் அந்த மாதிரி ஆடுவாங்க. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் தான் உங்களுக்கு டேமியன் டஃப்பும் இது ட்ராக்பா இருப்பாங்க, குடியான்சன் வந்துட்டு நடுவில் இருப்பாங்க. ஸோ அப்படி தான் இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணாங்க.
பட் கிட்டத்தட்ட அது ஆண்டோனியோ கான்டே எப்படி 3 at the back வந்துட்டு செல்சிக்கு ஒர்க் அவுட் பண்ணாரோ, இந்த 4-3-3 வந்துட்டு அந்த லீகே வந்துட்டு கொஞ்சம் திருப்பி போடுச்சு. ஓ இப்படியும் விளையாடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு கொண்டு போச்சு. ஸோ அது கொண்டு போன உடனே வாட் ஹிட்டஸ் அப்படிங்க தெரியாத மாதிரியே வந்துட்டு அந்த ஃபுல் சீசனே போச்சு. அந்த சீசனில் செல்சி பண்ண ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு எத்தனை ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு பீட் பண்ண முடியுன்ற ரொம்ப நாளாக இருந்த கேள்வியில் இப்போ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பீட் ஆக ஆரம்பிச்சிச்சு. பட் ஆனால் அந்த சீசன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வரைக்குமே இருக்கிறது வந்துட்டு அந்த 15 கோல்ஸுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே 1-0 2-2ன்னு சொல்லிட்டு ஒரு கேமு. இன்ஃபேக்ட் ஒன்று நம்ம ரொம்ப பேசாத ஒரு விஷயம் என்னென்னா, அந்த சீசன் செல்சி ஒரு கேம் தான் தோத்தாங்க. அதுவும் யாருக்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த சிட்டி கிட்ட 1-0ன்னு சொல்லிட்டு. அதுவும் அக்டோபர் டைம்லேயே எப்பயோ தோற்றுருவாங்க. பட் அந்த சீசன் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 29 கேம் ஜெயிச்சிருப்பாங்க, 8 கேம் தான் ட்ரா. ஸோ ஒரு 95 பாயிண்ட், அந்த டைமில் 95 பாயிண்ட் எடுத்து ஜெயிச்ச ப்ரீமியர் லீக் டீம் வந்துட்டு அது ஒரு ரெக்கார்டு, ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ். அது எப்போ ஃபைனலாக பிரேக் ஆச்சுன்னா நம்ம பெப் வந்துட்டு அந்த 100 பாயிண்ட் சீசன் 17-18 பிரேக் பண்ணப்போ தான் அந்த ரெக்கார்டே வந்துட்டு மீறி தாண்டி போனாங்க. இன்ஃபேக்ட் அந்த 29 வின் சீசனே செல்சி தான் பிரேக் பண்ணாங்க. கான்டே வந்து அடித்த சீசன் வந்துட்டு 30 வின் சீசனாக மாற்றினாங்க. ஸோ அதுவே ஒரு 10 வருஷம் 11 வருஷத்துக்கிட்ட இருந்தது. இதெல்லாம் போகாமல் அந்த டைமில் பீட்டர் செக் வந்துட்டு ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் க்ளீன் ஷீட் இப்போ வேண்டசார் கிட்ட இருக்குது, 14 கேம்ஸ் க்ளீன் ஷீட் கண்டினியூஸ் அப்படின்னு. பட் பிஃபோர் வேண்டசார் பீட்டர் செக் தான் வந்துட்டு 04-05 10 க்ளீன் ஷீட் கண்டினியூஸ் கேம்ஸ் வித்தவுட் எனி கோல்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணி 10 இதுன்னு. ஸோ அப்படி இருந்த சீசன் இப்போ ஒரு ரெக்கார்டாக முடிஞ்சு வந்து எல்லாரும் கிட்டத்தட்ட அந்த சீசனை பெருசாக பேசுகிறதே கிடையாது. ஏன்னா செல்சி மக்களே வந்துட்டு இப்போ அந்த சீசன் அவளை எடுத்து பேசுறது கிடையாது. ஏன்னா நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் ஆகிட்டு வந்துட்டாங்க. பட் எனக்கு இப்போ கூட வந்துட்டு இன்னொரு ரெக்கார்டு சொல்ல மறந்தேன், 25 க்ளீன் ஷீட்ஸ் அந்த ஃபுல் சீசன். ஸோ அந்த டிஃபென்சிவ் ரெக்கார்டு வந்துட்டு நீங்கள் பார்க்கணும் அப்போது அவங்க அச்சீவ் பண்ணது. இன்ஃபேக்ட் நான் வந்துட்டு ஆப்வியஸாக பயாஸு, பட் இப்போ கூட வந்துட்டு யார் என்னோட ஃபேவரட் சென்டர் பேக்ஸ் காம்பினேஷன்னா நான் வந்து ஜான் டெரியும் கரவேலோ தான் சொல்லுவேன் நான், வித் பீட்டர் செக் அட் த பேக். ஸோ இப்படி இருந்த ஜோசே மொரினியோ இப்போ இருக்கிற நிலமை கொஞ்சம் பார்த்தா கவலைன்னு சொல்ல மாட்டேன், தலைவன் ஏன் அடாப்ட் ஆகிக்கல அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் ஆனால் அது ஈகோ வந்துடும் இல்லை, ஏன்னா அவர் அவ்வளோ அச்சீவ் பண்ணிட்டாரு. அந்த 4-3-3 ஃபார்மேஷன் வச்சு செல்சியில் 2 ப்ரீமியர் லீகு, அந்த 4-3-3 வந்து கொண்டு போய் இன்டர் மிலானில் விளையாடி இன்டர் மிலான் வந்துட்டு லீக் அடித்து UCL அடித்து அப்புறமா வந்து அந்த அப்போ இருந்த பார்சலோனா பெப்போட ஃபஸ்ட்டு 2 சீசன்ஸில் இருந்த பார்சலோனாவை காம்பன்சேட் பண்ணோம், அவங்கள ஸ்லோ டவுன் பண்ணோம். ஏன்னா பார்சலோனா பயங்கர டாமினண்ட்டாக இருந்தாங்க வென் மொரினியோ வாஸ் மூவிங் டு ரியல் மேட்ரிட் 2010 நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு தான் ஃபஸ்ட்டு வாட்டியாக தலைவன் வந்து கொஞ்சம் இது மாற்றுறான். எப்படி மாற்றுறேன்னா 4-2-3-1 மாற்றுறான் அவரோட பிளேயிங் ஸ்டைலு. பட் அப்போ கூட என்னென்னா அந்த 4-2-3-1 வந்துட்டு டிஃபென்சிவ் தான் மெயின். இன்ஃபேக்ட் மொரினியோட பெரிய பிரச்சனை டவுன்ஃபாலுக்கான ரீசனே என்னன்னு சொன்னோன்னா, ரொம்ப வெளிப்படையாக வந்துட்டு பொசஷன் இருந்தால் தான் நீ ஜெயிக்கணுன்ற அவசியம் கிடையாது, பொசஷன் இருந்தால் தான் யூ ஹாவ் டு மேக் டெசிஷன்ஸுன்றது வந்துட்டு ஒரு பிரச்சனையாக பார்த்த கோச் தான் மொரினியோ. அது வந்து பெப்பு கொஞ்சம் வந்து மாற்ற ஆரம்பித்தார், ஹை ரிஸ்க் ஹை வேல்யூன்ற மாதிரி பெப்பு விளையாட ஆரம்பித்தாங்க. வேற என்ன ப்ரெஸ் பண்ணுறது. இன்ஃபேக்ட் மொரினியோலாம் வந்துட்டு நீங்கள் நிறைய மேட்சஸ் ஏன் நிறைய பேருக்கு இப்போ பிடிக்காதுன்னா, டிஃபென்சிவாக பயங்கர ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும், உங்களுக்கு கோல் விட மாட்டேன், அதே டைமில் வந்துட்டு நாங்கள் கவுண்டரில் தான் கோல் அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் முக்கால்வாசி விளையாடுவார். ஸோ அது வந்து இவென்ச்சுவலி ஐ திங்க் ஃபேஸ் அவுட் ஆயிடுச்சு. ஏன்னா டிஃபென்சிவாக இன்ஃபேக்ட் நீங்கள் கடைசியில் கூட பார்த்தீங்கன்னா ஏன் மொரினியோட நிறையா ஒர்க் அவுட் ஆகலை ஓவர் டைம்னு சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு விளையாட்டு இருந்த பெரிய பெரிய கிளப்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு விங்கில் வந்துட்டு ஒரு பயங்கரமான க்ரியேட்டிவ் ஸ்கில் இருக்கிற பிளேயர் நிறைய பேர் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செல்சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரியன் ராபன் இருப்பான், அப்புறமா வந்துட்டு ஹசார்டு செகண்ட் டைம் வந்தப்போ இருந்தான், மைக்கேல் பெல்லாக் வந்தான். மைக்கேல் பெல்லாக் வந்த டைமுக்கு அவர் ஆல்ரெடி கிளம்பிட்டார். பட் செகண்ட் டைம் வந்தப்போ ஹசார்டு இருந்தான், ஆஸ்கர் இருந்தான், வில்லியன் இருந்தான்.
அந்த டைமில் வந்து லேம்பார்டு, ஆரியன் ராபர்னு, அந்த சைடு குடியான்சன்னு அவங்க எல்லாம் இருந்தாங்க. அப்படியே வந்துட்டு நீங்கள் அப்படியே இன்டர் மிலான் போனீங்கன்னா, இன்டர் மிலானில் வந்துட்டு ஸ்னைடரை கொண்டு வந்ததுக்கே அதுதான், இந்த கிரியேட்டிவ் 10ல் ஒருத்தன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்துட்டு ஸ்னைடரை கொண்டு வந்தது. அதே மாதிரி நீங்கள் ரியல் மேட்ரிட் எடுத்திங்கன்னா ரொனால்டோவே இருந்தான். ஸோ அது அப்படியே வந்துட்டு என்ன ஆக ஆரம்பிச்சதுன்னா, பை த டைம் செல்சி கிட்ட இருக்கிறப்போ கூட இட் வாஸ் ஓகே. ஏன்னா ஹசார்ட் இருந்தான், அப்புறமா அந்த கிரியேட்டிவ் பொசிஷனில் மிட்ஃபீல்டில் வந்துட்டு உனக்கு ஃபேப்ரிகாஸ் தான், ஃப்ரண்ட்டில் டியாகோ கோஸ்டா இருந்தான். அது மேன் யுனைட்டெடுக்கு வந்தப்போ எனக்கு என்னவோ வந்துட்டு ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டெப் டவுன் ஆக ஆரம்பித்தாங்க. தி சார்ட் ஆஃப் கிரியேட்டிவ் பிளேயர்ஸ் தட் வேர் ஒர்க்கிங் வித் மொரினியோ அப்படிங்கிற மாதிரி தோணும். ஏன்னா அப்போது யார் லுக்காக்கு இருந்தான், லுக்காக்கு சைன் பண்ணிங்க, ஸ்லாட்டன் சைன் பண்ணிங்க, அப்புறமா பாக்பா இருந்தான். க்ரியேட்டிவில் வந்துட்டு யான் மாட்டா இருந்தான், பின்னாடி மேட்டிச்சு அவங்க எல்லாம் இருந்தாங்க. பட் அது வந்து ஸ்டெப் டவுனாக தான் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறமா போன எல்லா கிளப்புமே வந்துட்டு அந்த லெவல் குவாலிட்டி பிளேயர்ஸை வந்து தலைமை மேனேஜே பண்ணல. ஸோ எனக்கு வந்துட்டு இப்போது இருக்கிற நிலைமைக்கு ஏதாவது ஒரு கிளப் அவருக்கு வந்துட்டு மறுபடியும் நாங்கள் உன்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறோம், க்ரியேட்டிவ் பிளேயர்ஸ் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்களான்னு தெரில. ஏன்னா அந்த ஃபுட்பால் வந்துட்டு இப்போ என்டர்டெய்னிங்காக இருக்காது, பட் இட் வில் கெட் யூ ரிசல்ட்ஸ். அந்த ரிசல்ட்ஸுமே வந்துட்டு எப்போ வரும்னா, யூ ஹாவ் டு கம்ப்ளீட்லி ட்ரஸ்ட் மொரினியோவோட வே ஆஃப் திங்ஸ். அதாவது இப்போ கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 04-05 விளையாடின பிளேயர்ஸு, இன்டரில் விளையாடின பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட உயிரே கொடுப்பாங்க மொரினியோனா. மொரினியோ அவங்கெல்லாம் எனக்கு அப்பா மாதிரின்ற மாதிரி பேச்சு போவோம். அது கண்ணிலேருந்து தண்ணி வந்துடும். ஸ்னைடர் எல்லாம் ஒரு அவார்டு வாங்கிட்டு யூ ஆர் த பெஸ்ட் மேனேஜர் இந்த வேர்ல்டு அப்படின்னு எல்லாம் சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்த ஒருத்தர் இப்போ வந்துட்டு பெனிஃபிக்காவில் கோச் பண்ணிக்கிட்டு ஏனோ தானோன்னு இருக்கிறது கொஞ்சம் லைட்டாக சர்ப்ரைஸாக இருந்தாலுமே ஐ திங்க் தட்ஸ் வாட் லைஃப் டீச்சர்ஸ். அடாப்ட் பண்ணிக்கலன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ இப்போ வந்து எனக்கு என்னவோ கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப அந்த ஆளோட லாஜிக் தான் ஒர்க் அவுட் ஆகுது ப்ரீமியர் லீக்லன்ற மாதிரி தோணுது. ஏன்னா இந்த சின்ன சின்ன டீம்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த ஆள் சொல்லி கொடுத்தது தான் இப்போ வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணிகிட்ருக்காங்க. லோ பிளாக்லாம் நாங்கள் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருப்போம், கவுண்டர்லாம் நாங்கள் அட்டாக் பண்ணுவோம். ஸோ நாங்கள் ஹை ரிஸ்க் எடுக்க மாட்டோம். பட் நீ ஹை ரிஸ்க் எடுத்தனா இன்னும் பிரச்சனை, சம்பவத்தில் போய் முடிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் விளையாட்டுருக்காங்க நிறைய டீமு. ஸோ ஐ திங்க் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இஸ் இட் இஸ் த டைட் ஸ்டார்டிங் டு சேஞ்ச் அப்படின்வாங்க. கிட்டத்தட்ட அப்படியே வந்துட்டு அந்த ஓல்டு ப்ராசஸ் வந்து திரும்ப ஸ்டார்ட் ஆகுதோ, மொரினியோட வே ஆஃப் திங்ஸ் வந்துட்டு திரும்ப ப்ராமினன்ஸுக்கு வருதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு வருது. பட் மொரினியோவே திரும்ப வந்துட்டு அது ஏதாவது ஒரு பெரிய கிளப்பில் பண்ணுவாரா அப்படிங்கிறது வந்துட்டு வெயிட் அண்ட் வாட்ச்ன்ற மாதிரி தான் பார்க்கணும். பட் இந்த எபிசோடை வந்து சும்மா பேசுனது அந்த 04-05 பற்றி பேசணும். அண்ட் ஹவு 04-05 சீசன் வந்து ஷுட் நாட் பி ஃபர்காட்டன் அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட்டு. ஏன்னா எவ்ரி சீசன் ஸ்டார்ட் ஆகிறப்போ எனக்கு வந்து மைண்டில் எப்போவுமே அது இருக்க தான் போகுது. ஆஸ் எ செல்சி ஃபேன் 15 கோல்ஸ் அடிக்கோடாமல் நீ வந்துட்டு சீசன் ஜெயிச்சிருவியா அப்படின்ட்டுன்னு. அது சரி, அது போச்சுன்னா கூட அடுத்த கொஷன் 25 க்ளீன் ஷீட்டு வச்சு முடிச்சிருவியா அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ ஆஸ் அ செல்சி ஃபேன் அந்த 2 ரெக்கார்டு வந்து இஸ் குவைட் அ ரிமார்க்கபிள் ரெக்கார்ட். நிறைய பேர் வந்து இது இன்வென்சிபிள் தான் கிரேட்டுன்னுவாங்க. எனக்கு தெரிஞ்சு 15 கோல் தான் அடிக்க விட்டோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரிமார்க்கபிளான ஒரு அச்சீவ்மெண்ட்டு. அது திரும்ப வந்துட்டு இப்போ இருக்கிற ஓப்பன் பிளேலலாம் வந்து ஹை ரிஸ்க் ஃபுட்பாலில் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அப்படி ஒரு டீம் பஞ்சுன்னா ஐ ஹாவ் டு கிவ் தம் ஹேட்ஸ் ஆஃப், இட் ஹேஸ் டு பி எக்ஸப்ஷனல். ஸோ அந்த ஒரு நாளுக்கு நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.